தேவஜனங்களே, மறுபடியும் உங்களை பார்க்கறதுல மிக சந்தோஷம் அடைகிறோம். எங்கள் நியூ கிரியேஷன் மூலியமாய் தேவன் மறுபடியுமாய் ஒரு அற்புதத்தின் சாட்சியை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். நேரடியாக தாயும் பிள்ளையும் வந்திருக்கிறாங்க. வாங்க நேரடியாக அவங்கள பார்த்து தேவன் செய்த அற்புத அதிசயத்தை பார்க்கலாம். வாங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்ங்க பிரதர். பிரைஸ் லார்ட் தம்பி. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்தாருங்களா? ஆமாங்க பிரதர். ரொம்ப சந்தோஷம். அந்த அற்புதத்தை ஷேர் பண்றீங்களா? ஆமாங்க பிரதர். தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காக அந்த அற்புதத்தை சொல்ல நாங்க வந்திருக்கிறோம் பிரதர். ஆமென். சொல்லுங்க சிஸ்டர், என்ன செய்தார் தேவன்? அதாவது என்னுடைய பிள்ளைக்கு வந்துட்டு 2022 வருஷம் 14ஆம் தேதி பிள்ளைக்கு வயிறு வலி வந்துச்சுங்க பிரதர். 14, 15, 16 3 நாள் வந்துட்டு பிள்ளைக்கு வயிறு வலி இருந்துச்சுங்க. நான் நினச்சேன் அந்த வயிறு வலி வந்துட்டு அவன் சரியாக சாப்பிட்றதில்ல, அவனுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும் சொல்லிட்டு நான் வேலைக்கு போகிறதுனால அவனை கவனிக்க முடியலங்க. 3 நாள் வயிறு வலியில் இருந்தான். அவங்க ஆயா கிட்ட சொல்லிட்டு, அம்மா கொஞ்சம் அவனுக்கு வெந்தயம் கொடுங்க, கொஞ்சம் ஜூஸ் கொடுங்க, அவனை கொஞ்சம் கேர் பண்ணிக்கங்கம்மா, அவன் சரியாயிடுவான்னு சொல்லிட்டு 3 நாளாக வீட்டில் வச்சுருந்தாங்க பிரதர். நாங்கள் பார்த்துக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகலங்க. ஆனால் 3ஆவது நாள் வந்துட்டுங்க பிரதர், 3 நாள் அவனால் ஏதோ சாப்பிட முடியலங்க, தண்ணி கூட குடிக்க முடியல, அவன் பெட்லேயே படுத்து நின்றாங்க. 3ஆவது நாள் வந்துட்டு பிரதர் அவனால் எழுந்து கூட நடக்க முடியலங்க, நடக்க கூட முடியாமல் அவனால் ஆயிடுச்சுங்க. அப்போ நான் வேலையிலேருந்து வந்தோன்னு என்ன பண்ணாங்க, இங்கே தான் கால் பைசந்தரால் இருக்கிற மஞ்சுஸ்ரீ என்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அவனை நான் கூட்டின்னு போனாங்க. கூட்டின்னு போனப்போ வந்துட்டு பிள்ளை அதிகமான வயிற்று வலியில் தவித்ததுனால டாக்டர் சொன்னார், இம்மீடியட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கேனிங்க்கு எழுதி கொடுத்தாருங்க பிரதர். அப்போ வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒரு 1500 ரூபாய் 1800 ரூபாய் தாங்க பிரதர் காசு இருந்துச்சு. டாக்டர் ஃபீஸ் வந்துட்டு நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டோங்க. அந்த 1800 ரூபாய் எடுத்துக்கின்னு சிபிஐ ரோட்டில் போயிட்டு ஸ்கேனிங் நாங்கள் 1 hour வெயிட் பண்ணி அந்த ஸ்கேனிங் எடுத்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து டாக்டர்கிட்ட நாங்கள் காமிச்சோங்க பிரதர். அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை டாக்டரும் பார்த்துட்டு, ಏನಮ್ಮ ಇಷ್ಟು ಒಂದು ಕಲ್ಲಿದೆ ಅವನ ಬಾಡಿನಲ್ಲಿ ಪಿತ್ತಪೈಲ வந்துட்டு அதிகமான கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன பய கொடுத்துட்டாங்க பிரதர். உள்ளமே எனக்கு உடஞ்சி போயிடுச்சு. எனக்கு என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. ஸ்கேன் கொண்டு வந்துடுறீங்களா? ஓஹோ, காட்டுங்க பிரதர். ஓகேங்க. ஓ, ஸ்கேனில் இவ்வளோ ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குதுங்களே. ஓகேங்க. சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். 9 mm கல் இருக்குது, 12 mm கல் இருக்குது, 3 mm கல் இருக்குது, 2 mm கல் இருக்குது, பித்தப்பை ஃபுல்லாமே கல் நிரம்பிட்டு இருக்குது. இமிடியேட்டா நீங்க வந்துட்டு டாக்டர் ரிப்போர்ட்ஸ் இருக்குதுங்களே. ஆமாங்க பிரதர், டாக்குமெண்டோட சொல்றாங்க பிரதர் நாங்க. ஓகே சிஸ்டர். தேவன் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் உங்களுடைய பிள்ளை வாழ்க்கையில. ஆமாங்க பிரதர். ஹalleluya. அப்ப டாக்டர் சொன்னாங்க பிரதர், 9 mm கல் இருக்குது, 7 mm கல் இருக்குது, 2 mm கல் இருக்குது, 3 mm கல் இருக்குது. நீங்க வந்துட்டு இம்மிடியட்டா இன்னைக்கு நீங்க அட்மிட் பண்ண உங்க மகனை, இன்னைக்கு நீங்க அட்மிட் பண்ணோம், நாளைக்கு அவனுக்கு நாங்க ஆப்ரேஷன் பண்ணோம். ஆப்ரேஷனுடைய ஃபீஸ் மாத்திரம் 40,000 ரூபாய் நீங்க கொடுக்கணும். டாக்டர் ஃபீஸ் விட்டுட்டு, மெடிசன் விட்டுட்டு, பெட் சார்ஜ் விட்டுட்டு, ஆப்ரேஷனுக்கு மாத்திரம் நீங்க 40,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க பிரதர். ஆனா என்கிட்ட 4,000 ரூபாய் கூட இல்லைங்க பிரதர். என்கிட்ட 4,000 ரூபாய் கூட இல்லை. 1800 ரூபாய் நான் எடுத்துன்னு போயிட்டு ஸ்கேன் பண்ணின்னு வந்து அங்கே டாக்டர் வந்துட்டு அட்மிட் பண்ணன்னு சொல்லும் போது பிள்ளை வந்து என் தோல் மேலே கை போட்டுக்கினா, அம்மா அழாதம்மா, நான் டாக்டர்கிட்ட சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனால் நடக்க கூட முடியல. என் தோல் மேலே கை போட்டுக்கினா அந்த ரோட்டில் நான் பேசிக்கின்னு அவனை கூப்பிட்டு வந்தாங்க பிரதர். அப்போ பிள்ளை சொன்ன என்கிட்ட, அம்மா அழாத, நம்ம வீட்டுக்கு போயிட்டு அங்கிளுக்கு நம்ம ஃபோன் பண்ணி நம்ம சொல்ல, நம்ம அங்கிள் வந்து ஜெபம் பண்ணாருன்னா நல்லா ஆகிடும்னு சொல்லிட்டு பிள்ளை நான் எங்கள் 2 பேருமே நாங்கள் பேசின்னு வந்தோங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஊழியக்காருக்கு ஃபோன் பண்ணாங்க பிரதர். ஆனால் டாக்டர் வந்துட்டு தம்பிக்கு பித்தப்பையில கல்லுக்குதுன்னு சொல்லிட்டாங்கண்ணா, ஆப்ரேஷன் பண்ணன்னு சொல்கிறாங்க, 40,000 ரூபாய் கேட்குறாங்கண்ணா, அட்மிட் பண்ணன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு
ஊழியக்காருக்கு நான் சொல்லும் போது ஊழியக்கார் சொன்னார், பியூலாமா அட்மிட் பண்ணாதீங்க, எனக்கு டைம் கொடுங்க, நான் தேவன்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அட்மிட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஊழியக்கார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாருங்க பிரதர். சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கணுங்க. திரும்ப மறாத நாள் காலையில் ஊழியக்கார் எனக்கு ஃபோன் பண்ணாருங்க. நான் தேவன்கிட்ட நான் பேசினேன். ஏசாப்பா சொல்றாரு, ஸ்டாலிக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணுங்க, ஆப்ரேஷன் பண்ணாதீங்க, தேவன் வந்து கண்டிப்பா பிள்ளைக்கு அற்புதத்தை செய்வாரு, ஆப்ரேஷன் நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஊழியக்கார் சொன்னாருங்க பிரதர். சரிங்கண்ணா, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்படுறேன், பிள்ளைக்கு நான் ஆப்ரேஷன் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட சொல்லிட்டேங்க பிரதர். அப்புறம் அண்ணன் வந்துட்டு உபவாசித்து தேவ சமூகத்துல காத்திருந்து வெளியே கூட வராம அவர் போராடி அவர் ஜெபம் பண்ணி அவரோட நேரத்தை கொடுத்து அவரோட சரீரத்தை கொடுத்து என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாருங்க பிரதர். அப்போ வந்துட்டு சரியான மழைங்க. அந்த மழைனால அண்ணனால வந்துட்டு பிள்ளைய பார்க்க முடியல, ஏன்னா மழை. அண்ணா வந்துட்டு ஒரு நாள் சாயங்காலம் ஒரு 7:30 மணி இருக்குங்க. அப்போ ஃபோன் பண்ணாரு, மகனே ஸ்டான்லி நீ எப்படி இருக்கிற, உனக்காக அங்கிள் நான் உபவாசித்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் கட்டாயம் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வாரு, உனக்கு அந்த பித்தா பையில கல் இருக்காது மகனே, நான் உனக்கு ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி காதுல கூடன்னு சொன்னாங்க பிரதர். ஐயா ஃபோன் பண்ணி கொடுத்தோன்னு படுத்து நின்றாங்க தம்பி. நான் தான் எழுப்பி, அப்பா அங்கிள் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு, உன் காதில் நீ வச்சுக்கோ, அங்கிள் ப்ரேயர் பண்ணுவார், நல்லா ஆகிடும் சொல்லிட்டு அவன் காதில் வச்சோங்க. ஊழியக்கார் வந்துட்டு ஃபோனில் ஜெபம் பண்ணிக்கும் போதே அவன் எழுந்து உக்காந்துக்கினாங்க பிரதர். உக்காந்து ஃபுல்லாக நெலஞ்சிட்டான் அவன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தாக்கா, அம்மா எனக்கு அந்த வலி இல்லைம்மா, எனக்கு அந்த வேதனை இல்லை, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க பிரதர். மறாது நல்லது அவன் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். 2022 14ஆம் தேதி அவனுக்கு இப்படி நடந்தது. இப்போ 2025 பிப்ரவரி மாசம் 23ஆம் தேதி ஆகுதுங்க பிரதர். இது வரைக்கும் அவனுக்கு அந்த வலி வரல, இது வரைக்கும் அவனுக்கு அந்த வேதனை வரல. அந்த வலி எனக்கு வரவேல, அன்னைக்கு போன வலி தான், இது வரைக்கும் எனக்கு அந்த வலின்றதே சென்ட்ரல் எதுவும் வரலையாப்பா? அந்த வலி அன்னியோட போயிருந்து தான் இது வரைக்கும் எனக்கு அந்த வலி வரலங்க பிரதர். அந்த வலி எப்படின்னுச்சுன்னா, ஒரு 10 ஆல பிளாக் வயிறு மேல வச்சா எப்படி இருக்கும், ஓஹோ அந்த மாதிரி வலி. என்னால ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. 3 நாள் 4 நாளா நான் அப்படியே தான் படுத்துன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கேனிங்ல பார்த்தா அவ்வளோ நிறைய கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. இம்மீடியட்டா அட்மிட் பண்ணணும், உன்ன ஆப்ரேஷன் பண்ணிட்டா ஃபியூச்சர்ல உனக்கு ரொம்ப கஷ்டம் ஆகும், மோஷன் போறதுக்கெல்லாம் ஆகாது, உன்னால யூரின் போறதுக்கு கூட ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க இம்மீடியட்டா அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு, ஏசப்பா நம்மளுக்கு நல்ல ஒரு ஊழியக்கார கொடுத்துக்கிறாரு, நல்ல ஒரு ஜபிக்கிற ஒரு ஊழியக்கார கொடுத்துக்கிறாரு. எனக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சுமா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம அங்கிள் கிட்ட சொல்லலாமா, நம்ம அங்கிள் நம்மளுக்காக ஜெபம் பண்ணுவார், ஏசப்பா எனக்கு குணமாக்குவார், அந்த பித்தப்பையில் இருக்கிற கல்லெல்லாம் ஏசப்பா எடுத்து போடுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விசுவாசம், எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை நான் அங்கிள்கிட்ட சொன்னோம். அங்கிள் அப்போ கூட எவ்வளோ ஜபிச்சு, அங்கிள் கூட யோவான் அங்கிளை போலவே ஜபிச்சு, அங்கிளுக்கு ஈக்குவலாக ஜபிச்சு, அண்ணாக்கு இந்த பித்தப்பையில கல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோவான் போராடி ஜபிச்சிச்சு. அங்கிள் நல்லா உபவாசித்து எனக்கோசரம் அங்கிள் ஜபம் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த நோவு அன்னைக்கு போந்துதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த நோவு எனக்கு வரவேலைங்க பிரதர். ஏசப்பா இந்த பெரிய அற்புதத்தை செய்தாரு. இதை பார்க்குற உங்களுக்கும் நான் சொல்கிறேன், ஏசப்பா எனக்கு செய்த அற்புதத்தை உங்களுக்கும் செய்வார். ஏசப்பா அதி சீக்கிரமாக வரப்போகிறாரு. அதனால பாவத்திலேருந்து நீங்கள் விடுதலை ஆக்குங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. ஏசப்பா அதி சீக்கிரம் வராரு. நீங்களும் ஏசப்பா கிட்ட வந்து எனக்கு செய்த அற்புதத்தை ஏசப்பா உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. பாருங்க தேவஜனங்களே, பாருங்க ஆண்டவர் அந்த அவ்வளோ வருஷமா இது வரைக்கும் அந்த தம்பிக்கு ஒரு நோவும் வரலையாம். அவங்களுடைய காரியம், அவருடைய நோக்கம், அவங்கள மேய்த்த அந்த தேவன் மனுஷன் மீது ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த தன் ஆடுகள் மெய்ப்பனுக்கு அந்த ஆடுகளை பற்றி தெரிகிறது. அதனால பாருங்க, அந்த ஆடுகள் தன் சத்தத்தை, மெய்ப்பன் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்க. கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். ஊழியக்கார் சொல்ற பேச்சு கீழ்ப்படிந்ததுனால்தான் ஆப்ரேஷன் இல்லை, பண லாஸ் இல்லை. கீழ்ப்படியாமல் போனாலாம் அவங்களுக்கு ஆபத்து வந்திருக்கும், ஆப்ரேஷன் ஆகிருக்கும், பணம் செலவழிச்சுக்கும். ஏனென்றால் தேவ சமூகத்தில் அவங்களுடைய மெய்ப்பன் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறதுனால தேவனிடத்துலேருந்து அவங்க வெற்றியை கொண்டு வந்து அழகாக அந்த பையனுக்காக விடுதலை தர தேவ மனுஷன் அழகாக நியூ கிரேஸ் அசம்பிளியில் அவங்களுடைய தேவன் மனுஷனை வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் பெரிய ஜெயத்தை தந்து இன்னைக்கு ஜீவனுள்ள சாட்சியாக இந்த தம்பியும் அவங்க அம்மா வந்திருக்கிறாங்க. கர்த்தர் உண்மையாகவே அதிசயம் செய்திருக்கிறார். சொல்லுங்கம்மா.
Praise the Lord ங்க வேற என்ன brother. செய்தார் அது ஆண்டவர்? மாத்திரம் இல்லைங்க, தேவன் வந்து என்னுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செஞ்சாங்க உங்க பிரதர். வாழ்க்கையிலுமா கண்டிப்பா கடந்த ஒரு சாட்சியிலையும் பார்த்தோம், ஒரு ஜீவ சாட்சி, ஒரு சாட்சி நாங்க, ஆனா 3 சாட்சியை தேவன் செய்திருக்கிறார். இந்த அம்மாவுக்கும் தேவன் இன்னொரு அற்புதத்தை செய்திருக்கிறார். கேட்கலாம் வாங்க, கேட்கலாம் வாங்க. 2006வது வருஷங்க பிரதர், செப்டம்பர் மாசம் எங்க குழந்தை பிறந்து 2 மாசம் ஆகுதுங்க. பாப்பா பேர் இவாஞ்சலின்னு, அவளுக்கு 2 மாசங்க பிரதர். அவ பிறந்து 2 மாசத்துல எனக்கு வந்துட்டு பிசாசு பிடியினால குழந்தைய தூக்க முடியாம, பிள்ளைகளை கவனிக்க முடியாத, கணவன் இடத்துல கவனம் செலுத்த முடியாம, பலவிதமான போராட்டம், பலவிதமான பிரச்சனை, பலவிதமான இழப்பு, பலவிதமான அவமானம், பலவிதமான நிந்தைகள். பிள்ளைங்களை கூட என்னால பார்த்துக்க முடியாது. ரொம்ப வேதனைப்பட்டங்க பிரதர், சொல்ல முடியாதுங்க பிரதர். ஆண்டவர் என் வாழ்க்கையில செஞ்ச நன்மை தேவன் இன்றைக்கு என்ன சாட்சியோட நிக்க வச்சுக்கிறாருங்க பிரதர். ஆமென். நான் மறிச்சு போயிருந்தா 18 வருஷம் ஆயிருக்கும். மண்ணோட மண்ணா போயிருப்பேன். என் பிள்ளைங்களுக்கு தாய் இல்லாம போயிருப்பேன். என் புருஷனுக்கு மனைவி இல்லாம போயிருப்பேன். என் பிள்ளைங்க இன்னைக்கு தாய் இல்லாம அனாதை அவதிப்பட்டு இருக்குவாங்க. ஆனாங்க பிரதர், கர்த்தர் என் வாழ்க்கையில வந்தாரு. எப்படி வந்தாருனாக்கா, 2006வது வருஷம் செப்டம்பர் மாசம் ஒரு பிசாசு பிடியினால ரொம்ப அவதிப்பட்டு பணமெல்லாம் செலவழித்து நகையெல்லாம் எடுத்துன்னு போய் வச்சு குடி சொல்றவங்க கிட்ட கூட்டின்னு போனாங்க பிரதர். சுகம் கிடைக்கல. ஒரு மந்திரவாதிகிட்ட கூட்டின்னு போயிட்டு கோழி அது இதுன்னு கொண்டு வந்து பல பரிகாரங்க பண்ணாங்க பிரதர். எனக்கு சுகம் கிடைக்கல. கேரளாக்கு கூட்டின்னு போனாங்க, சென்னைக்கு கூட்டின்னு போனாங்க, வாணியம்பட்டிக்கு கூட்டின்னு போனாங்க, வேலூருக்கு கூட்டின்னு போனாங்க. எத்தனையோ ஆயிரம் பணங்கள் கடனை வாங்கி 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 செலவு பண்ணாங்க. சரீரம் முழுவதும் வியாதி, உச்சத்தலை முதல் உள்ள கால் வரைக்கும் வியாதி. என்னால சாப்பிட முடியாது, என்னால தூங்க முடியாது, என் பிள்ளைங்களை என்னால கவனிக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பிரதர். நிறைய பணம் செலவழிச்சங்க. ஒரு நாள் ஒரு பெரிய மந்திரவாதியை பார்க்கறதுக்கு சில பணங்களை நாங்கள் ரெடி பண்ணி ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெயினில் வந்துட்டு ஜேம்ஸ்ன்ற பிரதர் வந்து எனக்கு சத்தியம் சொன்னார். இந்த மாதிரி கிதியோனால் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் அண்ணி, நீங்கள் அவர்கிட்ட வாங்க, அவர் உங்களுக்கோசரம் ஜெபம் பண்ணுவார், உங்கள் வாழ்க்கை மாறுன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் சொன்னாருங்க. கடனை வாங்கிட்டு சுமார் ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே அந்த மந்திரவாதிக்கிட்ட நாங்கள் பணத்தை எடுத்துன்னு போயிருக்கிறோம். பங்கார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் பிரதர் என்னை சந்தித்து என்னை மீட் பண்ணி எனக்கு சுவிசேஷத்தை சொன்னார். என்னை நாங்கள் போகணுங்க. ஆனால் அந்த மந்திரவாதியை பார்க்கலங்க. 30,000 வந்துட்டு அந்த பிரதர் நிமித்தம் அந்த நிமிஷம் ஆண்டவர் எங்களுக்கு சேவ் பண்ணி நாங்கள் போகலங்க. ரிட்டர்ன் நாங்கள் பெங்களூர் வந்துட்டோம். வந்து ஐயாவுக்கு இதோ அண்ணாவை நாங்கள் போய் மீட் பண்ணோங்க. அண்ணாவை எனக்கு ஷாப் பண்ண கூட்டின்னு வந்தாங்க. அப்போ லாஸ்ட் ஸ்டேஜுங்க நான். அண்ணா சொன்னார், லாஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க, ஜபிக்க முடியாது, அவ்வளோதான் இவங்க சொல்லிட்டு. ஆனால் என்கிட்ட இருந்த அந்த கை குழந்தை தூக்கின்னு வந்து அண்ணா கிட்ட காமிக்கும் போது அந்த குழந்தைக்காக அண்ணன் மண்ணம் இறங்கினார். ஐயோ, இந்த அம்மா மறைஞ்சிட்டு அந்த பிள்ளை அனாதி ஆயிடும், அந்த பிள்ளை தாய் இல்லாம போயிடுமேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்காக அண்ணன் மண்ணம் இறங்கி அதுல இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வருவாரு. ஒவ்வொரு இரவும் வந்து என் வீட்டுல செபிக்குவாரு. ஒவ்வொரு அமாவாசை நேரத்துல என் வீட்டுல வந்து செபிக்குவாரு. முகங்கள் வீங்கி போயிடும், கை கால் வீங்கி போயிடும், நடக்க முடியாது, எந்த வேலைங்களும் என்னால செய்ய முடியாது. பால் கொடுக்க குழந்தை குத்த தூக்கி விசிறச்சிடுவேன். ஆனா ஐயா வந்து எனக்காக ஜெபிக்க 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 என் வாழ்க்கையில தேவன் படிப்படியா எழுந்திருக்கும்படி கர்த்தர் உதவி செஞ்சார். எதெல்லாம் எனக்கு பாவ பிடியில கட்டப்பட்டிருந்த, சாப பிடியில கட்டப்பட்டிருந்த, பிசாசு பிடியில கட்டப்பட்டிருந்த கர்த்தர் ஒரு தேவ மனுஷனை கொண்டு வந்து எனக்காக அன்னதினமும் ஜெபிக்க முடியும். சொந்தக்காரங்க வெறுத்தாங்க. அந்த சமயத்துல யாரும் உதவி பண்ணல, யாரும் எனக்காக போராடல, யாரும் எனக்காக செபிக்கல. தேவ மனுஷன் திறப்புல நின்றாரு, எனக்காக ஜெபம் பண்ணாரு, எனக்காக உபவாசித்தாரு, எனக்காக கதறினாரு. எத்தனையோ நாட்கள் நேரத்தை என் வீட்டுல செலவழித்து இந்த மகள் சாக கூடாது,
இந்த மகள் சாகக்கூடாது, இந்த பிள்ளைங்களுக்கு தாயா இருக்குன்னு சொல்லிட்டு பல நாட்கள் போராடி ஜெபம் பண்ணி நாளுக்கு நாளா கர்த்தர் ஏதோ சரீரத்துல படிப்படியா கர்த்தர் சுகத்தை கொண்டு வந்தாரு. என் பிள்ளைங்களுக்கு தாயா இருக்க, என் கணவனருக்கு மனைவியா இருக்க, நியூ கிரியேஷன் அசம்பிளில தேவன் என்ன வைத்ததுக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். ஒருவேளை அந்த தேவ மனுஷன் என் வாழ்க்கையில வரலனக்கா சாபத்துல பாவத்துல மறிச்சு நரகத்துக்கு போயிருக்குவ. அந்த தேவ மனுஷன் என் வாழ்க்கையில வந்ததுனால ஏசப்பா என் வாழ்க்கையில வந்தாரு, பாவத்தை மன்னித்தாரு, சாபத்தை மன்னித்தாரு, என் அக்கிரமத்தின் கட்டிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து இன்றைக்கு பாவ உணர்வு இல்லாம அதிகமா ஜெபிக்க இன்னும் பரிசுத்தமாய் கூட வாழுகிற பிரயாசங்களை கர்த்தர் எனக்கு தந்து கொண்டு வருகிறாரு. இந்த சாட்சி கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி சொல்றேன். சார வரைக்கும் நியூ கிரியேஷன் அசம்பிளிக்கும் எனக்காக போராடி ஜெபித்த என் ஊழியக்காருக்கு நன்றியா இருக்க, இந்த சபைக்கு இந்த சாட்சிகளை சொல்லி இனி அநேக ஆத்துமாக்களை என் நிமித்தமா கொண்டு வர தேவனுக்கு நன்றி சொல்லி என்ன ஒப்பு கொடுக்குறாங்க பிரதர். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். தேவன் உங்களை சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் தேவன் உங்களை விடுவிச்சிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷங்க. தேவன் நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துக்கிறவங்களுக்கு உங்கள் உண்மையான சாட்சியை சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமா இந்த சாட்சி மூலியமாய் தேவன் நாம மகிமை பெறுவதாக. விசேஷித்தமாய் அவருடைய ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்காக திறப்பது நின்று உங்களை ஜீவனோடு அந்த நரகத்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுத்து உங்களை ஜீவனோட சாட்சியை வச்சிருக்கிறாரு. இந்த யூடியூப் இதை பார்த்துக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னாக்கா, உங்களுடைய ஊழியக்காருக்கு நீங்கள் சொல்கிற பேச்சையும் கீழ்ப்படிதலும் ரொம்ப அவசியம், முக்கியம். ஏன்னா நீங்கள் கீழ்ப்படிந்ததால அவன் கீழ்ப்படியில்லைக்கா இந்நேரத்துக்கு அந்த குழந்தை சின்ன வயசு எவ்வளோ மாசமா 2 மாசம் குழந்தை இந்நேரத்துக்கு செத்து போய்க்கும் பாரு. அவன் சொல்கிறத பார்த்தா இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு 18 வயசு இன்னைக்கு ஜீவிக்கிறாங்க. காரணம் என்னன்னாக்கா தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதாங்க. கீழ்ப்படிதனால அவங்க கணவனாக்க அவங்க மனைவியாக இருக்கிறாங்க, பிள்ளைங்க தாயாக இருக்கிறாங்க பாருங்க. அதனால நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு காரியம் சொல்றதுனாக்கா, தேவ மனுஷனுக்கு கீழ்ப்படிங்க, ஏசப்பாவை நேசிங்க. கர்த்தர் இதை போல அநேக அற்புதங்களும் உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய ஜனங்களே, மறுபடியும் உங்களை நாங்கள் இந்த சாட்சியின் மூலியமாய் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் கேட்ட சாட்சி ஜீவனுள்ள சாட்சி. இதை ஏன் நாங்கள் அறிவிக்கிறோம் என்றால், கர்த்தர் நமக்கு செய்த அந்த நன்மையை நாம் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அது மற்றவர்களுக்கு அது பிரயோஜனம் தரும். இதை கேட்குற உங்களுக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மையை செய்ய அவர் இன்றைக்கும் உயிர் உள்ளவராக இருக்கிறார். இங்கே பாருங்க, மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 28, 18, 19, 20 வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு சமீபத்திலே வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து உலகமெங்கும் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷ அறிவிக்க சொன்னார், நற்செய்தி அறிவிக்க சொன்னார். என்ன நற்செய்தி? கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை கட்டவிழ்க்கும்படி சொல்லுகிறதை நாம் நிருபம் தோறும் பார்க்கிறோம், நாம் சுவிசேஷம் தோறும் பார்க்கிறோம், தீர்க்க தரிசனங்கள் தோறும் பார்க்கிறோம். ஆகையால இந்த இடத்துல நாங்கள் ஊழியத்துக்கு வந்தபோது இந்த சாட்சி சொன்ன அருமையான பியூலாமா அவங்கள நான் சந்தித்தேன். அவங்க சொன்னாங்க பாருங்க, ட்ரெயினில் ஜேம்ஸ் என்று ஒரு பிரதர் சந்தித்தார் என்று. அந்த ஜேம்ஸ் வேற யாரும் இல்லை, இங்கே நம்மளுக்கு இன்டர்வியூ எடுத்தாரு அந்த பிரதர் தான். அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாரு. ஆகையால ஒரு பிரதர் ஜேம்ஸ் என்று சொன்னாங்க. அந்த இன்டர்வியூ எடுத்தாரு, அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுன்னு. அவர் தான் அந்த ஜேம்ஸ் பிரதர். அவர் சுவிசேஷம் சொல்லி ஆலயத்துக்கு அவங்களை கொண்டு வரும்படி அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்போதான் அவங்கள நான் சந்தித்தேன். அவங்கள நான் சந்தித்த போது எனக்கே நம்பிக்கை இல்லை. அதுக்கு தான் சொல்கிறோம் கேளுங்க, நாங்கள் சாதாரண ஒரு மனிதர்கள், உங்களை போல சாதாரண மனிதர்கள் அற்புதம் நாங்கள் செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் சொல்கிற இந்த சுவிசேஷத்தில் இருக்கிற இயேசு அற்புதத்தை செய்கிறார்.
எந்த மனிதனும் அற்புதம் செய்ய முடியாது. நான் ஒரு பெரிய மனிதன் என்று காட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சி போடல. நான் மிகவும் பலவீன மனிதன், சாதாரண மனிதன், பாவியான மனிதன். என்னையும் இந்த சுவிசேஷத்தினாலே இந்த இயேசு மீட்டு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி இன்றைக்கு ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால அற்புத அடையாளம் நடக்குது. பாருங்க, பித்தப்பையில கல்லு, அதை கர்த்தர் ஜெபத்தினாலே குணமாக்கினார். அது மட்டும் இல்லை, இவங்களை சாபத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும், பயங்கரமான பிசாசு, எனக்கு இவங்க செத்துருவாங்க போலதான் நான் நினைத்தேன். ஆனா பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து இயேசு அவர்களை காப்பாற்றி விடுவித்து இன்னைக்கு ஜீவனுள்ள சாட்சியாய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு சபையில் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்கும் போது நீங்கள் தேவாலயத்தில் காணப்படணும். யோவான் அதில் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். அவங்க கட்டப்பட்டு இருந்தாங்க, கட்டுக்களை அவிழ்த்து இயேசு கிட்ட கொண்டு வந்தோம். இன்றைக்கு இயேசுக்கு பிரியமா இருக்கிறாங்க, சாட்சியா இருக்கிறாங்க. இன்னைக்கு பிசாசு பிடியிலிருந்து விடுதலை ஆனதுனால வீட்டில் நல்ல மனைவியா இருந்து வீடெல்லாம் சுத்தமா வைத்து பிள்ளைகளுக்கு டிஃபன் கட்டி பிள்ளைகளை பொறுப்புள்ள ஒரு தாயா, புருஷனுக்கு பொறுப்புள்ள மனைவியாக்குறாங்க. சுவிசேஷம் என்றால் வெறும் ஜெபித்து கொண்டே இருப்பது, பொறுப்பில்லாத இருப்பதெல்லாம் கிடையாது. சுவிசேஷத்துல ரட்சிக்கப்பட்டவங்க முதலாவது தேவனை தேடுவாங்க, பின்பு தங்களுடைய வீட்டுல சாட்சியா இருப்பாங்க, தங்களுடைய பிள்ளைகளை சரியா பராமரிப்பாங்க, தங்களுடைய வீட்டுக்காரை சரியா நேசிப்பாங்க, வீடை சுத்தமா வைத்துக் கொள்வாங்க, சரியா பக்தியாய் குணசாலியா வாழுவாங்க. நாளுக்கு நாள் பரிசுத்த ஆவியினால் அவங்க மறுரூபமாக்கப்பட்டு இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஒரு நன்றி உள்ளத்தோடு ஊழியம் செய்யறாங்க. ஏன்னா அண்ணா ஜெபம் பண்ண, என்ன அண்ணான்னு கூப்பிடுவாங்க. அண்ணா எனக்காக ஜெபம் பண்ணார், திறப்புல நின்னார் என்று சொல்லி இன்னைக்கு என்னோடு சேர்ந்து இந்த இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. இதை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்திருப்பார் என்றால் நீங்க போகிற சபையிலே உங்களுடைய மெய்ப்பனுக்கு உண்மையா இருங்க. கண்ட இடங்கள் எல்லாம் போகக்கூடாது. நீங்க போகிற ஒரு சபையில எவ்வளோ கடினமாய் வசனம் பேசினாலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சும்மா கடிந்து கொள்ள மாட்டாங்க. அந்த போதக சிச்சை தான் உங்களுக்கு ஜீவ வலி என்று சொல்லுகிறது. அவர்கள் கொட்டும் போது தான் உங்களுக்கு அபிஷேகம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க சொந்த சபையில இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யுங்கள். அங்க இருக்கிற ஊழியத்தில் ஈடுபடுங்கள். கர்த்தர் எவ்வளோ வல்லமையா பயன்படுத்தினாலும் தாழ்மையா இருந்து ஊழியம் செய்து அந்த இடத்துல தேவ ராஜ்யத்தை கட்டுங்கள். இயேசு வர வரைக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து இந்த வசனங்களால ஜனங்களை கீழ்ப்பட பண்ண வேண்டும். அப்படி கீழ்ப்படிய பண்ணும் போது இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். உங்களை விட்டு கர்த்தர் விலகக்கூடாதுன்னா இந்த வேத வசனங்களை நடுங்கி அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணுவதற்கு ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவரோடு பேசுங்க, ஐக்கியப்படுங்க. இயேசு வர்ற வரைக்கும் உங்களோடு கூட இருந்து இன்னும் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த அற்புத சாட்சியை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதை நீங்க தொடர்ந்து மற்றவங்களுக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. இன்னும் அடுத்த ஒரு சாட்சியில உங்களோட சந்திக்க நாங்கள் ஆவலா இருக்கிறோம். அது வரைக்கும் தேவனுடைய கிருபைக்கும் வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தால், சபைக்கு போகாதவர்களா கண்டிப்பா சபைக்கு போக வேண்டும். நீங்க நல்ல ஆவிக்குரிய சபையை கண்டுபிடித்து போங்க. இல்ல நம்ம பெங்களூர்ல நீங்க சமீபத்தில் ஏதாவது இருந்தீங்கன்னா நம்ம சபைக்கு வரலாம். வேற சபைக்கு போகாத இருந்தா நீங்க வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Hallelujah.